ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் அக்டோபர் 11 வெள்ளிக்கிழமை சரஸ்வதி பூஜை. அன்றைய தினம் இரவுக்குள்ள இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த பொருட்களை உங்கள் வீட்டோட பீரோவில் வைக்கிறது மூலயமா பணம் சம்மந்தப்பட்ட பொருளாதார சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். அது என்ன பரிகாரம்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பீரோவில் எந்த பொருளை எத்தனை மணிக்கு வைக்கணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். நவராத்திரியோட 9வது நாள், அதாவது நவராத்திரியோட கடைசி நாள்னே சொல்லலாம். அன்றைய தினம் கலைவாணி பரமேஸ்வரி உமா மகேஸ்வரி அன்னை சரஸ்வதி தேவிக்கு உகந்த நாள். நவராத்திரியோட முதல் 3 நாட்களை துர்கா தேவிக்காகவும் நடுவில் இருக்கக்கூடிய 3 நாட்கள் லட்சுமி தேவிக்காகவும் நம்ம வழிபாடு செஞ்சுருப்போம். ஆனால் கடைசி 3 நாட்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான நாட்கள். ஒருத்தவங்க வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய செல்வ நிலைக்கு சென்றிருந்தாலும் அவங்களுக்கு அறிவு, ஆற்றல், சிந்தனை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது மூன்றத்தையும் கொடுக்கக்கூடியவங்க தான் கலைவாணின்னு அழைக்கப்படக்கூடிய சரஸ்வதி தேவி. அப்பேற்பட்ட சரஸ்வதி தேவியை வருடத்துக்கு ஒரு முறை மன நிறைவோடு வணங்கக்கூடிய வழிபாடு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான் சரஸ்வதி பூஜை. அதே மாதிரி நாம் பயன்படுத்தக்கூடிய எழுதக்கூடிய படிக்கக்கூடிய புத்தகங்கள், நோட்டு புத்தகங்கள், பேனா, ஆயுதங்கள் இது எல்லாத்துக்கும் வழிபாடு செய்யறதுக்காகவும் அந்த ஒரு நாளை ஆயுத பூஜையாகவும் நம்ம கொண்டாடுறோம். இந்த வருடம் ஆயுத பூஜை அல்லது சரஸ்வதி பூஜை வெள்ளிக்கிழமை அக்டோபர் 11ஆம் தேதி வருது. மறுநாள் விஜயதசமி, அதாவது தசரா 10வது நாள். அக்டோபர் 11 வெள்ளிக்கிழமை ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை அன்னைக்கு இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த பொருட்களை இரவில் இந்த நேரத்தில் வைக்கணும். அப்படி வைக்கிறது மூலயமா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய செல்வ நிலை கொஞ்சம் மேம்படும். ஏற்கனவே சுமாரான செல்வ நிலை இருந்துச்சு அப்படின்னா அது நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இந்த ஒரு பரிகாரத்துக்கு நீங்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் மொத்தமாகவே 2 பொருட்கள் தான். இந்த பரிகாரத்தை ஆண்கள், பெண்கள், குழந்தைகள்னு சொல்லி யார் வேணாலும் செய்யலாம், எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம். இதுக்கு உங்களுக்கு மந்திரங்களோ பூஜைகளோ எந்த இதுவும் கிடையாது. குளிக்கணும் அப்படின்ற கட்டாயமும் கிடையாது. காலையில் எப்படி பார்த்தாலும் ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை செய்கிறதுக்காக நீங்கள் குளிச்சுட்டு உங்களோட அன்றாட வேலை செஞ்சுருப்பீங்க. அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு மாலை இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் நீங்கள் இந்த பொருட்களை தயார் செஞ்சு உங்கள் வீட்டோட பூஜை அறையில் வைக்க போகிறீங்க. அன்றைய தினம் சரஸ்வதி பூஜை அன்னைக்கு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சரஸ்வதி தாயாரோட ஃபோட்டோ அல்லது சிலையை சுத்தப்படுத்தி சந்தன குங்குமம் போட்டு வச்சுடுங்க. உங்களால் என்ன நைவேத்தியம் செஞ்சு வச்சு படைக்க முடியுமோ செஞ்சு வச்சு படைக்கலாம். இருந்தாலும் நவராத்திரியோட 9வது நாள் நீங்கள் சரஸ்வதி தேவிக்கு படைக்கும்போது கொண்டை கடலை சுண்டலையும் சர்க்கரை பொங்கலையும் நைவேத்தியமாக செஞ்சு வச்சு படைக்கிறது கூடுதல் விசேஷம். அதே மாதிரி அவல், பொரிக்கடலை, சர்க்கரை இது நைவேத்தியமாக படைக்கணும். அது கூட உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஆயுதங்களுக்கு பொட்டு வச்சு அதுக்கு பூ வச்சு நீங்கள் வழிபாடு செஞ்சு மரியாதை செய்யணும். இந்த வழிபாடு எல்லாத்தையும் எத்தனை மணிக்கு செய்யலான்னா வெள்ளிக்கிழமை 10:12 ராகு காலம், 3:4 யமகண்டம். இந்த 2 நேரத்தை தவிர மற்ற நேரங்கள், உதாரணத்துக்கு நீங்கள் ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜையை பகல் நேரங்களில் நீங்கள் வழிபாடு செய்ய போகிறீங்கன்னா பகல் 12:15 மணிலேருந்து 1:15 இந்த 1 மணி நேரம் நல்ல நேரம். அந்த நேரத்தில் தாராளமாக நீங்கள் சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜைக்கான வழிபாடை செய்யலாம். ஒருவேளை பகல் நேரத்தில் செய்ய மாட்டோம், மாலை நேரத்தில் தான் செய்வோன்னா மாலை 6 மணிக்கு மேலே தாராளமாக எப்போ வேணாலும் ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜைக்கான வழிபாட்டு முறையை நீங்கள் செய்யலாம். பகலில் செஞ்சாலும் சரி, மாலை நேரத்தில் செஞ்சாலும் சரி, உங்கள் வழிபாட்டெல்லாம் முடிச்சுட்டு இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்யணும். இந்த பரிகாரத்துக்கு 2 பொருட்கள் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதில் முதல் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இனிப்பு மிகுந்த டைமண்ட் கல்கண்டு. இந்த வருடம் ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை வெள்ளிக்கிழமை வருது. வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது சுக்கிர பகவானுக்கு உகந்த ஒரு நாள். சுக்கிர பகவானுக்கு இனிப்புனா ரொம்ப பிடிக்குமா. அதுவும் குறிப்பாக இனிப்பு மிகுந்த எல்லா பொருட்கள்லையுமே சுக்கிர பகவானோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். அதனால தான் வெள்ளிக்கிழமைகளில் இனிப்பு பொருட்களை அதிகமாக நைவேத்தியம் செஞ்சு வச்சு படைக்க சொல்கிறாங்க. அப்படி இனிப்பு மிகுந்த டைமண்ட் கல்கண்டு ஒரே ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா 9 எண்ணிக்கையில் நாணயம். இந்த ரூபாய் நாணயம், அந்த ரூபாய் நாணயம் அப்படிலாம் கிடையாது. 1 ரூபாயிலிருந்து ஆரம்பித்து 10 ரூபாய் வரைக்கும் உங்களால் எவ்வளவு நாணயங்களை எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கலந்து கூட எடுத்துக்கலாம். மொத்தமாக 9 எண்ணிக்கையில் ரூபாய் நாணயங்களை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு உங்கள் வீட்டில் மாலை நேரத்தில் பூஜை செஞ்சுருப்பீங்கள, அந்த பூஜை அறையில் முன்னாடி சின்னதாக ஒரு தட்டு ஒன்று எடுத்துக்கோங்க. அந்த தட்டில் நீங்கள் எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த ஒரு கைப்பிடி அளவு டைமண்ட் கல்கண்டை பரப்பி வச்சு அது மேலே இப்போ நம்ம வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரி 9 சில்லறை நாணயங்களை நீங்கள் வச்சிடணும். இப்படி தான் வைக்கணும், அப்படி தான் வைக்கணும் ஆர்டர்லாம் கிடையாது. நீங்கள் உங்கள் கைக்கு எந்த வாரம் வைக்கணும் ஆசைப்படுறீங்களோ அந்த அமைப்பு படி மேலே அந்த டைமண்ட் கல்கண்டு மேலே 9 நாணயங்களை வச்சுடுங்க. வச்சுட்டு முதல்ல விநாயகரையும்
அதுக்கப்புறமா உங்களோட குலதெய்வம் இஷ்ட தெய்வம் எல்லாரையும் வேண்டிக்கிட்டு கலைவாணி சரஸ்வதி தேவி பரமேஸ்வரி இவங்களை மனசார வேண்டிக்கிட்டு குறிப்பாக உங்கள் வீட்டில் செல்வநிலை அதிகமாக மேம்படணும்னு சரஸ்வதி தாயாரையும் அது கூடவே அன்றைய தினம் வந்திருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமைக்காக சுக்கிர பகவானையும் மனசார வேண்டிக்கணும். இந்த ஒரு அமைப்பு ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் உங்கள் பூஜை அறையில் அப்படியே இருந்தாலே போதும். நீங்கள் தனியாக ஸ்பெஷலாக பூஜையோ மந்திரமோ சொல்லுங்கிற கட்டாயம் அவசியம் கிடையாது. அதுக்கப்புறமா இந்த பொருட்கள் எல்லாத்தையும் நீங்கள் ஒரு மூட்டையாக கட்டி அதை உங்கள் வீட்டோட பீரோவில் வைக்கணும். சரி, இதை எப்போ வைக்கலான்னா வெள்ளிக்கிழமையில் சுக்கிரஹோரையில் வைக்கணும். வெள்ளிக்கிழமையில் 3 விதமான சுக்கிரஹோரை வரும். காலையில் 6 மணிலேருந்து 7 மணி, மதியம் 1 மணிலேருந்து 2 மணி, இரவு 8 மணிலேருந்து 9 மணி. இந்த 3 நேரத்தில் மாலை நேரத்தில் வரக்கூடிய சுக்கிரஹோரை இரவு 8 மணிலேருந்து 9 மணி. அந்த 1 மணி நேரத்தில் நீங்கள் தயார் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த டைமண்ட் கல்கண்டு மேலே 9 எண்ணிக்கைகள் நாணயம் வச்சுருக்கீங்களே, அதை சின்னதாக ஒரு துணி ஒன்று எடுத்து முடிஞ்சால் வெள்ளை நிற துணி அப்படிலாம் மஞ்சள் நிற துணி பயன்படுத்திக்கோங்க. அதில் இந்த டைமண்ட் கல்கண்டையும் அந்த 9 எண்ணிக்கையில் நாணயம் எடுத்து வச்சிங்களே அதையும் போட்டு மூட்டையாக கட்டிடுங்க. இதை தான் நீங்கள் பீரோவில் வைக்க போகிறீங்க. இந்த இடத்துல நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வரும். டைமண்ட் கல்கண்டாக இருக்குது, இனிப்பு அதிகமாக இருக்குது, கொஞ்ச நேரத்தில் கொஞ்ச நாட்களில் அந்த டைமண்ட் கல்கண்டை உருகி அதில் பாகு வெளியே வரும், அது மூலயமா எறும்பு தொல்லை இருக்குமேங்கிற ஒரு கேள்வி வரும். அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா மஞ்சள் நிறத்துலையோ வெள்ளை நிறத்துலையோ இந்த டைமண்ட் கல்கண்டையும் ரூபாய் நாணயங்களையும் போட்டு மூட்டையாக கட்டி அதை ஒரு கவரில் ஒரு பாலித்தீன் கவரில் போட்டு அதுக்கப்புறமா அதை நீங்கள் பீரோவில் வைக்கலாம். ஏன்னா எதிர்காலத்தில் அதில் இருக்கக்கூடிய டைமண்ட் கல்கண்டு உருகி இல்லை அதில் எறும்புகள் வந்துடும் அப்படிங்கிற பயம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை பற்றி கவலைப்படாமல் நீங்கள் கவரில் போட்டு வச்சிடலாம். குறைந்தது 1 மாதத்துக்கு ஒரு முறை அந்த டைமண்ட் கல்கண்டு பகுதியை பிரித்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய கல்கண்டு கொஞ்சம் உருகி பாகு நிலைக்கு வந்திருக்கும். அதை அப்படியே தண்ணியில் கரைச்சி விட்டுட்டு அந்த ரூபாய் நாணயம் சுத்தப்படுத்தி மறுபடியும் இதே ஒரு வெள்ளிக்கிழமை ஏதாவது வெள்ளிக்கிழமை பயன்படுத்திக்கோங்க. அதில் சுக்கிரஹோரையில் மறுபடியும் டைமண்ட் கல்கண்டு மேலே இந்த 9 ரூபாய் நாணயம் எடுத்தீங்கல்ல அதை மறுபடியும் அதிலே வச்சு மூட்டையாக தயார் செஞ்சு திரும்பவும் ஒரு கவர் போட்டு வீட்டோட பீரோவில் வைக்கணும். இந்த டைமண்ட் கல்கண்டு அப்படிங்கிறது சுக்கிரபகவானோட ஆதிக்கம் இருக்கக்கூடிய ஒரு பொருள். அதை நீங்கள் பீரோவில் வைக்கும்போது உங்கள் பீரோ முழுக்க சுக்கிரபகவானோட ஆதிக்கம் இருக்கும். அது போக இந்த நாணயங்கள் எடுத்திருக்கீங்களே, இந்த நாணயங்கள் அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாரோட மறு உருவம். சில்லறை நாணயங்கள், ரூபாய் நோட்டுகள், பணம், தங்கம், வெள்ளி இது எல்லாத்துலேயுமே மகாலட்சுமி தாயார் குடிக்கொண்டிருக்காங்க. அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த இந்த ரூபாய் நாணயங்களை அது கூட சேர்த்து வைக்கும்போது பொன் பொருள் செல்வத்துக்கும் பஞ்சம் இருக்காது. உங்கள் குடும்பத்துக்கே சுக்கிர திசை அடிக்கும். குடும்பத்துக்கு சுக்கிர திசை அடிச்சிட்டாலே அந்த குடும்பம் மேல்நிலைக்கு போய்கிட்டே இருக்கும். இந்த ஒரு பரிகாரத்தை அக்டோபர் 11 வெள்ளிக்கிழமை சரஸ்வதி பூஜை அன்னைக்கு சுக்கிர பகவானுக்கு உகந்த நாள் வெள்ளிக்கிழமை செஞ்சு வைக்கிறது மூலயமா அதுக்கப்புறம் உங்கள் குடும்பத்தோட செல்வநிலை கொஞ்சம் மேம்படும். பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கும். திரும்பவும் சொல்கிறோம், மறுபடியும் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை மாதத்தில் ஒருமே அதை பிரித்து பார்த்து அதில் இருக்கக்கூடிய கல்கண்டு கொஞ்சம் தண்ணியாக போயிருந்தா கூட இல்லை அது கெட்டு போயிருந்தா கூட அதை தண்ணியில் கரைச்சி விட்டுட்டு மறுபடியும் புதிய கல்கண்டை வச்சு ரூபாய் நாணயங்களாக வச்சுடுங்க. இதை வெள்ளிக்கிழமையில் சுக்கிரஹோரையில் மறுபடியும் செய்யணும். இந்த ஒரு ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜைக்கு இதை முயற்சி பண்ணுங்கள், நல்லவே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.